இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தில் திருமண்டல தேர்தலுக்கான வேலைகள் மிகவும் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அனைத்து ஆலயங்களிலும் இந்த தேர்தலுக்கான அறிவிப்பு அனைத்து ஆயர் பெருமக்களாலும் வெளியிடப்பட்டது, ஒரு சில ஆலயங்களை தவிர. ஆனாலும் கூட முரண்டு பிடிப்பார்கள், இவர்கள் அறிவிக்க மாட்டார்கள் என்று நினைத்த பல ஆலயங்களிலும் அந்த ஆயர்கள், ஏன்னா அவர்கள் தான் வந்து தேர்தல் அதிகாரிகள். ஸோ எனவே எதுக்கு ரிஸ்க், அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அது போன்ற பிரச்சனைகளில் ஏன் தலையிட வேண்டும் என்று அறிவித்து விட்டார்கள். ஆனால் சில ஆயர்கள் மட்டும் என்ன பண்ணாங்க, அறிவிக்காமல் இருந்திருக்காங்க. அவங்களும் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, இன்றைய தினம் திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பீல் பண்ண அந்த வழக்கு வர இருக்கிறது, அதுல வந்து நமக்கு ஸ்டே கிடைச்சிரும். ஸோ அதனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்து திரும்ப என்ன பண்றோம், நமக்கு ஆட்சிக்கு வந்துடும், அப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம வந்து தேர்தல் இல்லாமல் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற நினைப்புல, அதான் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. ஆனால் அந்தோ பரிதாபம், ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். இன்றைய நாளிலே வர இருந்த அந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை எடுத்து விசாரணை செய்ய இருந்த அந்த நீதிபதி அவர்கள் வந்து பார்த்தோன்னா விடுமுறையில் சென்று விட்டதால் இன்றைய நாளில தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு விதமாக சொல்கிறார்கள். ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, புதன்கிழமை வந்து அது லிஸ்ட்ல வரும், ஸோ அந்த விசாரணை இருக்குன்னு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு அணியினர் இந்த வழக்கு விவகார விஷயங்கள் எல்லாம் தள்ளி வைக்கப்பட்டு விட்டது, அடுத்த வாரத்துக்கு போயிட்டு, ஸோ அதனால தேர்தலுக்கு எந்த தடையும் இல்லை, நிச்சயமாக தேர்தல் நடந்து முடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆபத்து இன்னும் நீங்கவில்லை என்று சொல்லலாம். இந்த தேர்தலை நிறுத்துவதற்கு, தடையாணை பெறுவதற்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி முன்னாள் நிர்வாகத்தினர் முயன்று கொண்டேதான் இருக்கின்றனர். எனவே ஊக்கமாக தொடர்ந்து ஜெபியுங்கள். திருமண்டலத்தில் நல்லது செய்ய நினைக்கின்றவர்களுக்கு ஆபத்து தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆனாலும் வேதாகம் சொல்கிறது, கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு துணையாக பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறான்னு சொல்லி. பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், அதாவது ஆபத்துகள் வந்தாலும், அருகில் வந்தாலும் தொடாத அளவுக்கு ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார். எனவே நிச்சயமாக இந்த தேர்தல் சிறப்பாக நடைபெறும். முதலாவதாக இந்த தேர்தல் அனைத்து பத்திரிகைகளிலும் வெளியிடப்பட்டிருந்தது. தேர்தல் நிர்வாகம் மிக சிறப்பாக அதை வெளியிட்டிருந்துச்சு. இந்த அறிவிப்பினை ஏற்றுக்கொண்டு நமது திருமண்டலத்துக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற எல்லா விதமான முயற்சிகளையும் செய்கின்ற முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தலைமையிலான இந்த தேர்தல் குழுவிற்கு மிக சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து சேகர ஆயர்மார்கள், குருமார்கள் அனைவருக்கும் முதலாவதாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இந்த தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதற்காக தான் போராடி கொண்டே இருக்கின்றோம். தற்பொழுது அதற்கான அனைத்து வழிவாசல்களும் திறக்கப்பட்டுள்ளது. எனவே தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த தேர்தல் நடத்துவதற்கு முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுடைய தலைமையிலான அணியினர் குறிப்பாக தற்பொழுது தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல நிர்வாகத்தை மிகவும் திறம்பட மேலாளர் பொறுப்பிலிருந்து நடத்தி செல்கின்ற திருநெல்வேலியை சேர்ந்த அண்ணன் தேவா காப்ரியல் ஜெபராஜன் அவர்கள் மிகவும் சிரமம் எடுத்து எல்லா வகையிலும் என்ன பண்றாங்க, அதிகபட்ச முயற்சி எடுத்து செய்யறாங்க. குறிப்பாக நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஊர்கள், அதாவது தேர்தல் நடத்த முடியாது என்று முகாந்திரம் இருக்கின்ற அந்த ஊர்கள் எல்லாம் நேரே போய் அந்த அங்க இருக்கின்ற அனைத்து ஆயர்களையும் சந்தித்து, அதாவது ஒருதலை பட்சமாக இல்லை, அது இங்கதான் வித்தியாசம் இருக்கு. 2 அணியினர் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நியாயம் என்ன என்பதை கேட்டு விசாரித்து எல்லா இடங்களிலும் தேர்தல் நடத்துவதற்கு என்ன பண்றாங்க, கடுமையான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்காங்க. நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணனும் அவருடைய குழுவினரும் மதிய சாப்பாடு கிட்டத்தட்ட சாயங்காலம் 5 மணிக்கு தான் சாப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சிரமம் எடுத்து முயற்சி எடுத்து இந்த தேர்தல் நடத்துவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல மக்கள், நல்லவர்கள், நடுநிலையாளர்கள் அனைவரும் இந்த தேர்தல் நடத்துவதற்கு உங்களுடைய எல்லா வகையான ஒத்துழைப்பையும் கொடுக்க வேண்டும். ஏன்னா இது வந்து நமது திருமண்டல தேர்தல், நமது திருச்சபைக்கான தேர்தல். இந்த தேர்தல் மிகவும் சிறப்பாக நடந்தால் நல்ல ஒரு நிர்வாகம் வரும். நமது திருமண்டலத்துக்கு ஏராளமான நன்மைகள் செய்வதற்கு காத்திருக்கிறது. எனவே தொடர்ந்து ஜெபியுங்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி கடந்த 50 நாட்களாக தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்துல நிர்வாகத்துல இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஏன் வந்து ஆண்டவர் இவர்களை அனுமதித்தார் என்றால், இவர்கள் திருந்துவார்களா இல்லை என்றால் மீண்டும் திருடுவார்களா என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் பண்ணியிருக்காரு, ஆண்டவர் அனுமதித்தார்னு சொன்னேன். ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லுவாங்களே, மாறாத ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாது அப்படிங்கிற மாதிரி மாறவே இல்லை.
அதாவது கோர்ட்டுக்காக இவர்கள் வழக்கு செலவழிக்க தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்களின் காணிக்கையை விரயம் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 75 லட்சத்துக்கு மேல நம்ம செலவு செய்திருப்பதாக ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அளவுக்கு செலவு செய்திருப்பார்களா என்று எனக்கு ஒரு சந்தேகமும் இருக்கிறது. ஏன்னா நான் விசாரித்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க செலவு பண்ணதா கேள்விப்பட்டேன். ஆனா இது வந்து அதிகாரப்பூர்வமான தகவலான தெரியல. ஏன்னா வலைதளத்துல வர்றது எல்லாத்தையும் நம்ம வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில ட்ரெஷரர் இருந்தது பாத்தீங்கன்னா நமது ஜோசப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்மூடித்தனமாக நிச்சயமாக கையெழுத்து போட்டிருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. எனவே இந்த அளவுக்கு 75 லட்சம் கொடுத்திருப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகமானது. அதாவது உறுதிப்படுத்த என்னால முடியல. அது நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆனாலும் பாத்தீங்கன்னா 75 லட்சம் இல்ல, 75 ரூபாய் இல்ல, 1 ரூபாய் கூட பாத்தீங்கன்னா இந்த திருமண்டல காணிக்கை பணம் வந்து வீணாக கூடாது, இந்த வழக்குகளுக்காக வீணாக செலவிடப்படக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அந்த எண்ணம் வந்து நிச்சயமாக ஈடேற வேண்டும் என்றால் நல்ல ஒரு நிர்வாகம் என்ன பண்ணும் அங்கு வந்து வர வேண்டும். அதற்காக அனைவரும் வந்து ஜெபிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். தொடர்ந்து உங்களுடைய ஜெபம் எங்களையும் குறிப்பாக என்னையும் பாதுகாத்து வருகிறது. கிரகிக்க முடியாத அதிசயமான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார், இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம நினைச்சோம் அதாவது திருமண்டலத்துல வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து வாழ்க்கை கிடைக்குமா, நம்ம நினைப்பது நடக்குமான்னு சரி நினைச்சோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா கர்த்தரோ உண்மையுள்ளவர். அதாவது அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லா இடங்களிலும் எல்லா மனிதர்கள் கண்களிலும் அடியனுக்கும் தயவு கிடைப்பதற்கு, அடியனையும் பார்த்தீங்கன்னா முக்கியப்படுத்துவதற்கு கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறார். நிச்சயமாக நமது திருமண்டல மீட்பு இயக்கமும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அந்த நோட்டீஸ் எல்லாம் அடிச்சுட்டாங்க, நான் அதை வாசித்த நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஸோ இதில் சொல்லப்பட்ட அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நிறைவேற்றப்படும். நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் அனைத்து திருமண்டலங்களுக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக முன் மாதிரியாக விளங்கும். அதற்கு மக்கள் அனைவரும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், விரும்ப வேண்டும். இதற்கு இடையில் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தலைமையிலான இந்த தேர்தல் குழுவினர் அதிகாரப்பூர்வமான தேர்தல் கால ஒழுங்குகள் அறிவிப்புகளை முறையாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதை தற்பொழுது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அந்த அறிவிப்பின்படி வருகின்ற 9/11/2025 ஞாயிற்றுக்கிழமை டிசி டைசிசன் கவுன்சில் மற்றும் பிசி பாஸ்டேட் கவுன்சில் மெம்பர்களுக்கான தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோல பாஸ்டேட் கமிட்டி தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா 22/11/25 அன்று தேதியில வந்து நடைபெறும் என்றும், சர்ச் கவுன்சில் தேர்தல் என்பது பாத்தீங்கன்னா 13/12/25 அன்றைய தேதியில நடைபெறும். அதுபோல டயசிசன் கவுன்சில் இதுதான் பிரதானமான தேர்தல் 30/12/2025 டிசம்பர் மாதம் இந்த கடைசி வாரத்துல வருடத்தின் கடைசி நாட்கள்ல இந்த தேர்தலும் நிறைவு செய்யப்பட்டு தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துக்கு ஒரு சிறந்த நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்படும். அதற்கான அனைத்து வழிகளையும் மிக சிறப்பாக கையாண்டு உழைத்து வருகின்ற தேர்தல் குழுவினருக்கு முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா மற்றும் அவர்களோடு இணைந்த அனைவருக்கும் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தேர்தலை பயன்படுத்தி தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்களும் சிறப்பாக பணம் வாங்காமல், காசுக்கு ஓட்டை விற்கக்கூடாது, அதுபோல நல்லவர்களை ஒரு அணியினரை தேர்ந்தெடுக்காமல் நல்லது செய்ய நினைக்கின்ற நமது இறைமக்களை தேர்ந்தெடுக்குமாறு இதன் மூலமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி.